ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த 25 சென்டென்சஸ்மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்சஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் சென்டென்சஸ் தெரிஞ்சாலே வந்து உங்களால் தயக்கப்படாமல் பேச முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 25 சென்டென்சஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நான் வேலையாக இருக்கிறேன். நான் வேலையாக இருக்கிறேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல வரும்? I am at work. I am at work. நான் வேலையாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். உன்னால தப்பிக்க முடியாது. உன்னால தப்பிக்க முடியாது. எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களும் சேர்ந்து எங்களோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க ட்ரை பண்ணுங்க. யூ காண்ட் எஸ்கேப். காண்ட் அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். கேனாட் அப்படிங்கிறத நம்ம காண்ட் அப்படின்னு சொல்றோம். முடியாது. எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்க. ரைட்? யூ காண்ட் எஸ்கேப். உன்னால தப்பிக்க முடியாது. நான் பார்க்கவில்லை. நான் பார்க்கவில்லை. எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? ஐ டிடன்ட் see. I didn't see. நான் பார்க்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன். நான் தயாராக இருக்கிறேன். நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க. கரெக்ட் தான் நீங்க கெஸ் பண்றது. I am ready. சிம்பிளா தானே இருக்கு. I am ready. நான் தயாராக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். இது விலை அதிகம். இது விலை அதிகம். ஓகே, ஒரு பொருள் வந்து அதிகமான விலையில இருக்கு. அதை பார்த்து இதோட விலை வந்து அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். இதனுடைய விலை அதிகம். நெக்ஸ்ட் ஒன். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் தான். ஐ ஆம் வித் யூ. வித் யூ அப்படின்னா உன்னுடன், ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ ஆம் வித் யூ. நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க. லிட்டில் பிட் பெட்டர். லிட்டில் பிட் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். பெட்டர் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே, லிட்டில் பிட் பெட்டர். கொஞ்சம் பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஒன். பெரியவங்களை மதிக்கணும். பெரியவர்களை மதிக்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை கொடுக்கிறது, மதிக்கிறது. எல்டர்ஸ் அப்படின்னா மூத்தவங்க. ரைட்? ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். பெரியவங்களை மதிக்கணும். நெக்ஸ்ட் ஒன். நான் அதை எங்கேயோ வச்சுட்டேன். நான் அதை எங்கேயோ வச்சுட்டேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க. ஐ ஹாவ் புட் இட் சம்வேர். ஐ ஹாவ் புட் இட் சம்வேர். சம்வேர் அப்படின்னா எங்கேயோ அப்படின்னு அர்த்தம். புட் இட் அப்படின்னா அதை வச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ ஹாவ் புட் இட் சம்வேர். நான் அதை எங்கேயோ வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒன். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. நத்திங் டு worry. நத்திங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். டு worry அப்படின்னா கவலைப்படுறதுக்கு. கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நத்திங் டு worry அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு எப்படிங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இதே தான், ஒரு ஸ்மால் சேஞ்ச் தான். நத்திங் டு ஃபியர். நத்திங் டு ஃபியர். ஃபியர் அப்படின்னா பயம். நத்திங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நேத்து நான் பிஸியா இருந்தேன். நேற்று நான் பிஸியா இருந்தேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே.
எஸ்டர்டே அப்படின்னா நேற்று அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் பிஸி அப்படின்னா நான் பிஸியா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. நான் நேற்று பிஸியா இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ கிளம்பணும். நான் இப்போ கிளம்பணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஐ ஹாவ் டு லீவ் நவ். ஐ ஹாவ் டு லீவ் நவ். லீவ் அப்படின்னா கிளம்புறது. ஓகே, ஐ ஹாவ் டு அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் டு லீவ் நவ். நான் இப்போ கிளம்பணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தாமதமாகிறது. எனக்கு தாமதமாகிறது. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க. ஐ ஆம் கெட்டிங் லேட். ஐ ஆம் கெட்டிங் லேட். கெட்டிங் லேட் அப்படின்னா தாமதம் ஆகிட்டு இருக்கீங்க, அது கிளம்பிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு லேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு தாமதமாகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐ ஆம் கெட்டிங் லேட் அப்படின்னா எனக்கு தாமதமாகிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஒத்துக்கிறியா? நீ ஒத்துக்கிறியா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? டு யூ அக்ரி? டு யூ அக்ரி? நீ ஒத்துக்கிறியா? அக்ரி அப்படின்னா ஒத்துக்கிறது. ஓகே, கொஸ்டினா கேட்கும் போது டு யூ அக்ரி அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க, எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ மேட் அ மிஸ்டேக். ஐ மேட் அ மிஸ்டேக். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், என் போன்ல சார்ஜ் காலி ஆயிருச்சு. என் போன்ல சார்ஜ் காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இல்லையா? எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? மை போன் ran அவுட் ஆஃப் சார்ஜ். ran அவுட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா சார்ஜ் காலி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, மை போன் ran அவுட் ஆஃப் சார்ஜ். என் போன்ல சார்ஜ் காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், உன்னால முடியும்னா செய். உன்னால முடியும்னா செய். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? டூ இஃப் யூ கேன். டூ அப்படின்னா செய்ன்னு அர்த்தம். இஃப் யூ கேன் அப்படின்னா முடியும்னா, உன்னால முடியும் என்றால் நீ இதை செய். டூ இஃப் யூ கேன். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எது வேண்டுமானாலும் வாங்கிக்கொள். உனக்கு எது வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நீங்க ட்ரை பண்ணுங்க. பை எனிதிங் யூ வாண்ட். பை அப்படின்னா வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். எனிதிங் யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன தேவை? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? வாட் டு யூ நீட்? வாட் டு யூ நீட்? உனக்கு என்ன தேவை? நீட் அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இதை அவனிடம் கொடு. இதை அவனிடம் கொடு. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கிவ் இட் டு ஹிம். கிவ் இட் அப்படின்னா அதை கொடு அப்படின்னு அர்த்தம். டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு. கிவ் இட் டு ஹிம், அவன்கிட்ட கொடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யாரிடம் இருந்து? யாரிடம் இருந்து. இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? யார்கிட்ட இருந்து இதை வாங்கினேன்? ஓகே, யார்கிட்ட இருந்து இந்த புக் வாங்கினேன்? யார்கிட்ட இருந்து இந்த வண்டி வாங்கினேன்? ஸோ யாரிடம் இருந்து அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஃப்ரம் ஹூம். ஃப்ரம் ஹூம், யாரிடம் இருந்து. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் மெதுவா பேசு. கொஞ்சம் மெதுவா பேசு. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஸ்பீக் அ லிட்டில் ஸ்லோவர். ஸ்பீக் அ லிட்டில் ஸ்லோவர். கொஞ்சம் மெதுவா பேசு. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை நம்புறேன். நான் உன்னை நம்புகிறேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புகிறேன். ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை. ஓகே, லாஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தினமும் செய். இதை தினமும் செய். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. டூ திஸ் எவ்ரி டே. டூ திஸ் எவ்ரி டே. டூ அப்படின்னா செய்யின்னு அர்த்தம். எவ்ரிடே அப்படின்னா தினமும். டூ திஸ் எவ்ரி டே, இதை தினமும் செய் அப்படின்னு அர்த்தம். ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்ம வந்து இன்னைக்கு 25 சென்டென்சஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். கடைசியாக வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நான் பிஸியாக இருந்தேன். நேற்று நான் பிஸியாக இருந்தேன். இந்த கொஸ்டினுக்கு எப்படி இங்கிலீஷ்ல வரும் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சரை உங்களோட காமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.